வீடியோ பார்க்குற எல்லா தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி எக்கச்சக்க ரெஸ்லிங் நியூஸு. நம்ம ப்ராக் லெஸ்னருக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிய வந்துட்டு வின்ஸ் மெக்மன் டபிள்யூபிள்யூக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பு திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு வீடியோ போட்டோம்ல, அதில் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கான ஆன்சர். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சில டைம் மராட்டி லாங்குவேஜ்லேயும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம கேரியன் கிராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரியன் கிராஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்டில் தான் இருந்தார். டபிள்யூபிள்யூக்கு ஒரு தேவையில்லை அப்படின்னால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாக போயினாலே தெரில. ஏன்னா டபிள்யூபிள்யூ சில நேரத்தில் பண்ணுற விஷயங்கள்லாம் கடைசியில் நாங்கள் ஸ்கிரிப்டுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்ருத்து விஷயம், செதுரான்ஸோட விஷயம்லாம் அப்படி தானே இருக்குது. இப்போது கேரியன் கிராஸ் டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னு. ஆனால் கேரியன் கிராஸுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு நல்லாவே இருக்குதுங்க. எல்லாருமே வி வான் கேரியன் கிராஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேரியன் கிராஸும் டபிள்யூபிள்யூவில் உள்ள அனுபவத்தை எல்லாத்தையுமே 1 மணி நேர வீடியோவாக அவருடைய கில்லர் கிராஸ் சேனலில் போட்டிருக்காரு. சேனலோட பேர் கில்லர் கிராஸ். அதில் பிரே ஒயிட்டை பற்றியும் முக்கியமாக பேசியிருக்காரு. பிரே ஒயிட்டை பற்றி என்னப்பா பேசினார் அப்படின்னா, பிரே ஒயிட் டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது ஒரு ஆசைப்பட்டாராம், இந்த ஒயிட் சிக்ஸை ரன் பண்ணதுக்காக நான் கேரியன் கிராஸை வந்து கூப்பிடுறேன், கேரியன் கிராஸும் ஸ்காட்டஸும் என்னுடைய டீமுக்கு வேணும்னு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அப்படியா பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாளாகட்டு. ஏன்னா ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே யாரோட ஆள்? ட்ரிபிள் ஹெச்சோட ஆள். டெக்ஸர் லூமிஸு, ஜோ கிரேசி, இதெல்லாம் யாரோட ஃபேவரட்டான ஆள்? எல்லாருமே வந்து ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட்டான ஆள். எரிக் ரோவன் மட்டும் தான் பிரே ஒயிட் தேர்ந்தெடுத்தது. ஸோ அவர் இன்னொரு தேர்ந்தெடுத்தது கேரியன் கிராஸை. பட் ஆனால் கேரியன் கிராஸ் வேண்டாம், நம்மக்கிட்ட NXTல இருந்து இருக்கிற ஃப்ரெஷ் பிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாரு. பட் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் இருந்திருந்தால் ஒருவேளை இப்போ ஒயிட் சிக்ஸில் பிரே ஒயிட் இல்லாமல் இருந்து ஒரு தவிப்பு இருக்குல்ல, இந்த ஒயிட் சிக்ஸே வீணாக போயிடுச்சு. சும்மா ட்ரெபிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து அந்த டீம்னால் பிரோஜனம் எதுவுமே இல்லை. பிரே ஒயிட் கொடுத்த அந்த மகிமையை ஒயிட் சிக்ஸ் இப்போ போர்டாலாஸெல்லாம் கொடுக்க முடியல. அந்த பெருமையை வந்து கொடுத்துருப்பாரு நம்ம கேரியன் கிராஸு. ஒருவேளை பிரே ஒயிட் இறந்ததுக்கு அப்புறமா கூட கேரியன் கிராஸ் அந்த டீமை நல்லா கொண்டு போயிருப்பார், ஒரு வேளை கேரியன் கிராஸ் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருந்தால். பட் ஆனால் கேரியன் கிராஸ் கிட்ட டபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை கொடுக்கல, அதனால் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. ஸோ அதை ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. பிரே ஒயிட்டே ஆசைப்பட்டார், ஆனால் டபிள்யூ வந்து நான் அந்த டீமில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு விருப்பப்படலை, அதனால் என்ன அந்த டீமில் சேர்க்கலை அப்படிங்கிறதையும் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அடுத்த செய்தி, வின்ஸ் மெக்மன் டபிள்யூக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காருங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வின்ஸ் மெக்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் ஒரு பெரிய லெஜண்டு, அவர் ரா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியமுக்கு வரும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூ பண்ணி கலவி ஊற்றிட்டாங்க. ஹல்க் ஹோகனை ஏன்டா வந்தோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மரண மாதம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டாங்க, எல்லாருமே பூ பண்ணாங்க. ஸோ இதை பார்த்து வின்ஸ் மெக்மன் ரொம்பவே ரியாக்ஷனை பயங்கரமாக கொடுத்துருக்காராம். ஏன்னா இதை டபிள்யூபிள்யூ நினச்சிருந்தாங்கன்னா அதை எடிட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாமல் ஏன் இப்படி ஹல்க் ஹோகனை கேவலப்படுத்துனாங்க? அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங்கெல்லாம் ஹல்க் ஹோகனை வச்சு கலாச்சிருப்பார். ஸோ இதை பார்த்து வின்ஸ் மெக்மன் ரொம்பவே கோவப்பட்டாராம். எவ்வளோ பெரிய ஆள் ஹல்க் ஹோகன், ஃபேன்ஸ் மத்தியில் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா அதை எடிட் பண்ணியிருக்கலாமே, ஏன் டபிள்யூபிள்யூ வந்து அதை போட்டு காட்டாங்க, அதை வச்சும் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாராம். அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மனும் ஹல்க் ஹோகனும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். வின்ஸ் மெக்மன் இல்லாமல் அவர் இல்லை, 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காருங்க முந்தியெல்லாம். இப்போ வின்ஸ் மெக்மனுக்கு வயசாகிருச்சு, அவருக்கும் 80 வயசு ஆக போகுது. ஆமாம் 80 வயசு ஆக போகுது. ஆனால் கேட்டால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு நான் மாமனார் இல்லை, அவன் தான் எனக்கு மாமனார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் எங்காயிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட வின்ஸ் மெக்மன் பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் இறந்ததுக்கு ரொம்பவே கவலைப்பட்டாராம். எந்த அளவுக்கு கவலைன்னா, டபிள்யூபிள்யூக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, கரெக்டு தானே? அந்த பிரச்சனையெல்லாம் மீறி ட்ரெபிட் கொடுத்தாங்க டபிள்யூபிள்யூ. எல்லா ரெஸ்லர்ஸையும் கூப்பிட்டு 10 பெல் அடித்தாங்கல்ல, அதில் முன் வரிசையில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம். டபிள்யூபிள்யூ கேட்டாரா, அப்ரோச் பண்ணாரா அப்படிலாம் நமக்கு அதில் பற்றிலாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த முன் வரிசையில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அந்த 10 கவுண்ட் பெல் அடிக்கும் போது நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கேட்டு அப்ரோச் பண்ணாரா, இல்லாட்டா நம்ம எதுக்கு கேட்கணும், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டாரான்னு தெரில. பட் ஆனால் அந்த இன்டர்வியூவில் நான் வந்து ஹல்க் ஹோகனோட இந்த மெமரியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. கவலைப்படாதீங்க வின்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு வருஷம் இருக்குது. நீங்கள் ட்ரிபிள் ஹெச்சோட வாரிசு எல்லாம் போனதுக்கப்புறம் தான் போவீங்க போல இருக்குது.
ஏன்னா மனுஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா குதூகலம், பெண்களிடம் குசுமுசா எல்லாம் பண்ணிக்கிட்டு கெத்தாக தான் இருக்கிறாரு. ஆள் இப்போ கொஞ்சம் குச்சியை ஊண்டி தான் நடந்துகிட்டு இருக்காரு வின்ஸ் மெக்மேனு. என்ன சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தான். ட்ரிபிள் ஹெச் இப்போ கார்ப்பரேட் காய் ஆகிட்டாருங்க. முழுக்க ஏஐடபிள்யூ எப்படி வந்து ஒழிக்கலாம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் என்எக்ஸ்டியையும் ஏஐடபிள்யூ கூட போட்டி வர வச்சு என்எக்ஸ்டியை பல தடவை துவக்க வச்சுருக்காருல்ல, அதுக்கு பழி வாங்குறாரு போல இருக்குது. இப்போ அவர் டபிள்யூபிள்யூ தான் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால. ஆல் அவுட் டொராண்டோவில் பெரிய பேப்பரே நடக்குது. அமெரிக்கன் ஆடியன்ஸ் மத்தியில் அந்த பெரிய பேப்பருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, சும்மா கலந்த மந்த்துங்க அக்டோபர் 20 அந்த நாளில் நான் ஒரு பேப்பரையும் நடத்துகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அக்டோபர் மந்த்து டபிள்யூபிள்யூ பேப்பரே நடத்தலை. ஏன் இப்படி நடத்துகிறாங்க ஆக்சுவலி, ஏன்னா அங்கே இவங்களுடைய அடுத்த பேப்பரையும் செப்டம்பர் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கேப் இருக்குது க்ரௌன் ஜுவலுக்கும் டபிள்யூபிள்யூடிய கிளாசிக் பேரஸுக்கும். ஸோ அந்த இடையில ஒரு பேப்பரையும் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது பேட் பிளட்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸாக இருக்கலாம். பேப்பரியூ பேரை கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் செப்டம்பர் 20 நாங்கள் பேப்பரியூ நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு நார்மலான பேப்பரியூ தான். அந்த பேப்பரியூவை ஃபிலிப்பைனில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாட்டா இந்தியா போன நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இடத்துல தான் நடக்கும். ஏடபிள்யூ வந்து அங்கே ஆல் அவுட் நடத்துறதுனால இவங்க பெரிய மேட்சாக நடத்தி அங்கே உள்ள ஆடியன்ஸை, அதாவது டிவியில் பார்க்குற ஆடியன்ஸை இந்த மேட்சை பார்க்கறதுக்கு வைக்க போகிறாங்களாம். அதுதான் ப்ராக் லெஸ்னர் விசஸ் சீனா. ப்ராக் லெஸ்னருக்கும் சீனாக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி. கரெக்டு தானே? இந்த மேட்சை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 20 தான் நடத்த போகிறாங்களாம். பேப்பரியூவாக கன்ஃபார்ம் பண்ணலாங்க. ஏன்னா இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவலில் தான் ப்ராக் லெஸ்னருக்கும் சீனாக்கும் மேட்ச் நடக்கணும்னா இன்னும் 4 இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவலுக்கே இன்னும் ஒரு 50-60 நாள் இருக்குது, 2 மாதம் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாம். செப்டம்பர் 20 கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக எப்படி சொல்ல, இப்போ டபிள்யூபிள்யூ கிளாசிக் பேரிஸ் நடத்துகிறாங்களா, கிளாசிக் பேரிஸ் முடிஞ்சு அடுத்த 20 நாளில் சீனா விசிஸ் ப்ராக்குக்கான மேட்ச். இது கரெக்டான டைம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரம் தான். ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதில் நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிறாங்க. ஏன் செப்டம்பர் 20 நடத்துகிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் ஏடபிள்யூ அன்னைக்கு பேப்பரியூ நடத்துகிறாங்க. அது அவங்களுடைய பெரிய பேப்பரியூ. சம்மர்ஸ்லாம் மாதிரி அங்கே ஆல் அவுட்டுங்க, ரசல்மேனியா மாதிரி அவங்களுக்கு ஆலின்னு. ஆல் அவுட்டுங்கிறது சம்மர்ஸ்லாம் மாதிரி பெரிய பேப்பரியூ. ஸோ அதை ஃபேன்ஸ் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுருக்காரு. ட்ரிபிள் ஹெச் நீ வேறு லெவல் மூலகாரன் ஐயா, நடத்தலாம் நல்லா தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஜுவலில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அப்படி இதை கொண்டு வந்தாங்க. சாம்பியன் விசிஸ் சாம்பியன், வின்னர் வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் சீசன் நடக்குமே, சாம்பியன் விசிஸ் சாம்பியன், டீம் விசிஸ் டீம், அந்த ஃபார்முலாவில் இவங்க இதை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி அது இந்த வருஷமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் அஃபிஷியல் ஆகலை. இந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பு சவுதி அரேபியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சவுதி அரேபியாவை ரெஃபரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த சாம்பியன்ஷிப்பும் இருக்கும். ஸோ அதை வச்சு க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அப்படி நடத்துனாங்க. இந்த தடவை க்ரௌன் ஜுவல் வந்து பிரத்தில் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. கரெக்டு தானே? டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்சை மேபி நடத்துனா செத்ராலன்ஸ் விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 4 மேட்ச் நடக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச்சு ஒரு இது தான். ஆனால் இந்த க்ரௌன் ஜுவல்னு ஒரு சாம்பியன்ஷிப்பு கொண்டு வந்து எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா அது ஒழுங்காக காட்டுறாங்க, அன்றைக்கே பிடிங்கிடுவாங்க, ஒரு மோதிரத்தை தூக்கி போடுவாங்க. சர்வைவ் சீரிஸில் நடந்ததுன்னா அது வேறு, டீம் விசிஸ் டீம், ரா விசிஸ் மேக்டோன்னு சொல்லிட்டு போர் எந்த பிராண்டு பெருசுன்னு. இப்போ சும்மா தானே நடத்துகிறானுங்க. அது எனக்கு அந்தளவுக்குலாம் உடன்பாடு இல்லை. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அப்படி நடந்தால் கோடி ரோட்ஸ் வந்து செத்ராலன்ஸ் மேட்ச் நடக்கும். ஆல்ரெடி அப்படியில் 3 தடவை மேட்ச் நடந்திருக்குது. ஆக்சுவலி அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். வின்ஸ் மெக்மேன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். செத்ராலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் மதிக்கிறதே இல்லைங்க. வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது செத்ராலன்ஸ் எப்படிலாம் ஆச்சு செஞ்சால் தெரியுமா, சிசாரக்கிட்டலாம் தோக்க வச்சாருங்க. அப்படி பலியாட ஆக்கி விட்டார். பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் இப்போ செத்ராலன்ஸை எங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கோடி ரோட்ஸுக்கும் செத்ராலன்ஸுக்கும் க்ரௌன் ஜுவலில் மேபி அந்த சாம்பியன்ஷிப் மேட்சோ அல்லது சாம்பியன் விசஸ் சாம்பியனோட தான் இவங்க 2 பேருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நடந்தால் இந்த தடவை கண்டிப்பாக வந்து செத்ராலன்ஸை தான் வின் பண்ண வைப்பார் ட்ரிபிள் ஹெச். ஏன்னா செத்ராலன்ஸோட டைட்டில் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி காட்டணும். இன்னொன்று செத்ராலன்ஸ் வந்து கோடி ரோட்ஸோட இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் கூட வின் பண்ணது இல்லைல்ல, செத்ராலன்ஸும் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டணும். அதுக்காகவே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை வின் பண்ண வைக்கலாம் இந்த மேட்ச் நடந்தால். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கான்வர்ஸாக கணிக்கோங்க. நேற்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, அதாவது கரெக்டாக திங்கக்கிழமை நேற்றைக்கு ரா ரிவ்யூ தானே போட்டோம். அதனால் அதில் வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக திங்கக்கிழமை அதில் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. அதில் 3 கேள்வி முக்கியமான கேள்வி, வாங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு
கார்மலா எங்கே போனாங்க. கார்மலா ப்ரெக்னென்ட் ஆனாங்க, WWE விட்டு போனாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையெல்லாம் வளர்த்ததுனால WWE இருக்க முடியல, அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க WWE இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரிபிள் மேனியானா என்ன ப்ரோ, சும்மா போட்டு காட்டுறாங்களேன்னு. ட்ரிபிள் மேனியா அப்படிங்கிறது AAA ரெஸ்லிங் கம்பெனியோடைய ஒரு ரெஸ்லிங் பெரிய ஒரு பேப்பர்வியூ. அது ரெஸ்லிமேனியா மாதிரி. அதான் WWE பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் வந்து அதை ஸ்ட்ரீமிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக காட்டுறாங்க. நீ WWE சிஓவாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? இதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, டிவியில் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போடுவாங்க. வேறு என்ன பண்ணுவேன்?